Hello, sound. How are you? ஹலோ. எப்படி இருக்கீங்க? எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறது? பேரு? சாம் host. சாமியா. ஹாய் சாமியா. பேர் இருக்காங்க எனக்கு ஒன்றே புரியவே இல்லை. இன்னைக்கு 1000 ரிமைண்டர் 1000 போயிருக்காங்க. ஆமா, அந்த 1,00,000 ரூபாய்க்கு நீங்க இந்த மாதிரி இருந்துறாங்க. சொல்லுங்க சாமியல். ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க எங்க எல்லாரையும் பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, மேஜிக் சிஸ்டரா? மேஜிக் செரி. சரியா? சரி, சரி. ஐயோ சாரிங்க, எனக்கு காது ஐயோ ஒழுங்கா கேட்க மாட்டேன். சரி ஓகே சொல்லுங்க. அது Hey, தெரிஞ்ச hi. விஷயம் தானே. சரி ஓகே, நீங்களே பேசுங்க, நான் கேட்குறேன். என்னது Hey, இன்ட்ரடியூஸ் தானே பண்ண போறீங்க? ஆமா. சரி ஓகே பண்ணுங்க. hey, hi sound. எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ரொம்ப நேரம் போகுது. ஏன்னா ரொம்ப நேரம் கீழே அப்படியா? நிறைய ஆமா நிறைய என்ன? பேர் வந்து ஸ்பீக்கருக்கு நிக்கிறாங்க. உங்ககிட்ட பேசலைன்னா அவ்வளவுதான். எங்களை பேச விடல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஐயோ, அடிப்பாங்க. அடிப்பாங்களா? வேணாம் ஆம். வேணாம், நான் பேசிடுறேங்க. ஓகேங்க ஓகேங்க. ஆல்ரெடி சரி. எல்லாம் அடி வாங்கியிருக்காங்க போல நிறைய, அதனால எல்லார்ட்டையும் பேசிடுறேன். ஆமா, நிறைய ஓகே. சாம் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. கோ-ஹோஸ்ட்ல வந்து விக்னேஷ், ஹரிஷ் இருப்பாங்க. சாம் தான் ஓகே. வந்து உங்களை பத்தி யாரு என்ன சொன்னாலும் போய் எல்லா ஸ்பேஸ்லயும் போய் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு டிஃபெண்ட் பண்ணுவாரு. அண்ட் அப்படியா? ஆமா, விக்னேஷ் வந்து உங்களுக்காகவே வந்து வீக்கெண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வேலையே இருந்தாலும் வீக்கெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அண்ட் ஹரிஷ் ப்ரோ ஐயோ. இருக்காங்க. ஆ, ஹரிஷ் ப்ரோ வந்து டைஹார்ட் விஜய் ஃபேன். ஓ, ஸோ ட்விட்டர்ல வந்து he will be conducting பிக் பாஸ் ஸ்பேசஸ். லாஸ்ட் இயர் வரைக்கும் அவ தான் வந்து ஓஜியா ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பர் ஸோ சூப்பர். இவ்வளோதான் ஷார்ட் இன்ட்ரோ. கீழே ரசிகன் அண்ட் அபி இருப்பாங்க. ஓகே ஓகே. இவங்களும் கொஞ்சம் நிறைய அடி வாங்கினவங்க தான் உங்களுக்காக ஐயோ, சப்போர்ட் பண்ணி. எல்லாரும் நீங்க வேற எல்லாரும் அடிதாங்க வாங்குறாங்க. என்னதான் பிரச்சனைனே தெரியலங்க. நீங்க உள்ள வாங்குனீங்க, நாங்க வெளியே வாங்கினோம். ஐயோ. அப்புறம் உங்களுக்கு வந்து சீக்ரெட்டா வந்து ஒரு ஒன் சைட் லவ் பண்ணி, அதாவது நீங்க பண்ண ஒரு கியூட் மொமெண்ட்ஸை கூட காலைல எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் ஒரு மொமெண்ட் கூட மிஸ் பண்ணாம உங்களை பத்தி பாசிட்டிவா ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. ட்வீட் போட்டுக்கிட்டே ராஜுன்னு ஒருத்தர் இருக்காங்க பாருங்க. ஓகே ஓகே, ராஜுவா? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன்னா, அதனால எல்லாரும் தேடிட்டு இருக்கேன் என்ன. ஓகே, ராஜு கிளிட்ஸா? ஆமா ஆமா, அவங்கதான். ஓகே ஓகே ஓகே, டன் டன். தேங்க்யூ ராஜு. கேட்கும்ல உங்களுக்கு நான் பேசுறது? கேக்கும். சரி சரி. கேக்கும். ஒரே ஒரு சின்ன விஷயம். சவுண்ட் நீங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு ரொம்ப இதாகாதீங்க. நாங்க ஒவ்வொருத்தரா தான் ஏத்த போறோம். we will guide you. அதாவது ஸ்பேஸ்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸ்பீக்கர்ஸ்ல வந்து நம்ம ஒரு 2 பேர் காட்டுது. ஆமா. இப்ப நீங்க மேல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்ன்னு காட்டும், ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட்னு காட்டும். அவங்க மட்டும் இங்க பெர்மனண்டா இருப்பாங்க. அப்புறம் நம்ம ரொட்டேட்டிங் பேசிஸ்ல வந்து கீழே இருக்கவங்கள நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். அதுல 2 பேரா வந்து பேசுவாங்க. சோ ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ யார் ஃபர்ஸ்ட் பேச போறாங்க? ஹரிஷ்ணா பேசுங்கண்ணா. ஹரிஷ்ணா. இல்ல அதான் நான் ஆக்சுவலா ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுக்கணும்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே மத்த எல்லாருமே பண்ண இவங்க இன்ட்ரோ பண்ண எல்லாருமே ஆக்சுவலா உங்களுக்காக நிறைய பேசியிருக்காங்க. நிறைய இந்த சென்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்களா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். பட் த சேம் டைம் வந்து ரொம்ப லவ் வந்து ஷவர் பண்ணிருக்காங்க. நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெகுலரா இருந்த லாஸ்ட் இயர். இந்த இயர் பாத்தீங்கன்னா நான் ஒரு 60 டேஸ்க்கு மேலதான் ஸ்பேஸ்ல பேச ஆரம்பிச்சோம் இந்த வாட்டி. பட் தீஸ் பீப்புள் ஹவ் பீன் இவங்க எல்லாம் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ரம் டே 1 தே ஹவ் பீன் டாக்கிங். சோ நான் அந்த கடைசியில தான் வந்து சேர்ந்தாருன்ற மாதிரி நான் ஒரு 60 டேஸ்க்கு மேலதான் வந்தேன் குரூப்புக்கு. அண்ட் சவுண்ட் ரியலி என்ன சொல்லணும்னா, இப்போ எல்லாருமே ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு ஷோல வந்து ஒருத்தங்களை பிடிக்க கூடாதுன்னா பீப்புள் வில் சே பிகாஸ் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் அண்ட் திஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு என்ன ரீசன்னே யாருமே அத பத்தியே யோசிக்காம பிடிக்கப்பட்ட நபர் நீங்கன்னு நினைக்கிறேன். நான் இவங்க கூட எல்லாம் இன்டராக்ட் பண்ணி இது பண்ணது. பிகாஸ் ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதுக்கு ரீசன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நானு பிடிக்கிறது தான்.
அது கரெக்ட். எதுக்குன்னு நம்ம எதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் யூ ஹவ் பீன் கனெக்டட் வித் த பப்ளிக் லைக் எனிதிங். இங்க இருக்க ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள், அவங்க வீட்ல இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே தே ஜஸ்ட் லைக் யூ சீயிங் ஆன் த ஷோ. யூ மேட் த ஷோ லைவ்லி ஃபார் அஸ். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ மேம். சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். யா தேங்க்யூ ஸோ மச். ஷோர் தேங்க்யூ. ஷோர். அப்படியே ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் வித் த ஸ்பீக்கர்ஸ். யாராவது இங்க இருக்கவங்க, ஆல்ரெடி இருக்கவங்க ஓகே ஏதாவது பேசணும்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லாட்டி நம்ம ரொட்டேட்டிங் பேசிஸ்ல ஆளா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஓகே பண்ணிட்டு ஓகே ஓகே ஷுவர். தேங்க்யூ. விக்னேஷ் ப்ரோ ஆட் பண்றீங்களா? ராஜு ஃபர்ஸ்ட் பேசுறேன். ராஜு பேசுங்க. ஹாய் சவுன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சவுன். ஆக்சுவலா நான் 8 சீசன் பார்த்திருக்கேன். ஆனா 8 சீசன்லயும் வந்து இந்த சீசன் என்னமோ தெரியல, ரொம்ப கனெக்ட் ஆகி பார்த்துட்டேன். ஆனா நான் 24 ஹவர்ஸ் லைவ் உங்களுக்காக தான் பார்ப்பேன். அப்படியா? மார்னிங் வேக்கப் சாங்ல இருந்து நீங்க தூங்க போற வரைக்கும் நான் மிஸ் பண்ணாம ஐயோ. பார்த்துருவேன். ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது ரொம்ப அது ஒரு இது எனக்கு ஒரு ஹாபி ஆயிருச்சு. இந்த 3 months வந்து எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஆக்சுவலா வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல எவ்வளவோ சேட் இருந்தாலும், பட் பிக் பாஸ் வந்து உங்களை பார்க்கும்போது இட் மேக்ஸ் மீ மச் ஹாப்பி. ஐயோ அது தேங்க்ஸுங்க. எனக்கு என்னன்னா, அந்த 3 மாசம் ஏன் முடிஞ்சுன்னு இருக்கு. இன்னும் ஒரு 5 months பிக் பாஸ் வச்சிருக்க கூடாதா ஏங்கிருக்கேன். ஏங்க 5 months ஐயோ 3 மாசமே எனக்கு உள்ள முடியல. நீங்க என்னன்னா 5 மாசம்ன்றீங்க. எனக்கு புரியுது. ரொம்ப கஷ்டங்க உள்ள. ஓகேங்க சார். வீட்டுல எப்படி இருக்காங்க? அப்பா அம்மா தம்பி எல்லாம் இருக்காங்களா? வீட்ல ஓகேங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஓகே. அப்பா அம்மா விஷ்ணு அண்ணா எப்படி இருக்காங்க? விஷ்ணு அண்ணா கேட்டுன்னு விஷ்ணுவும் சொல்லுங்க. நல்லா இருக்காங்கங்க. ஓகேங்க. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் உங்க ஃபேன்ஸுக்காக ஸ்பேஸுக்கு வந்தது ரொம்ப கண்டிப்பா ஹாப்பி கண்டிப்பா. சார். நான் ஃபர்ஸ்டே அப்புறம் வரணும்னு நினைச்சேன். ஒருத்தரா ஒரு நாளைக்கு வராங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நேத்து வரதா இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்துட்டேன். ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ பிக் பாஸ்ல நான் பார்த்திருக்கேன். நீங்க வந்து சிரிக்கும் போது நானும் சிரிச்சிருக்கேன். நீங்க கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அழுகு டிப்ரெஷனல் ஆயிருக்கேன். நீங்க ஆகும்போதெல்லாம் நீங்க அந்த பிக் பாஸ் சார் கூட பேசும்போது நான் வந்து லைவே பார்க்கல. ஆக்சுவலா எனக்கு வந்து நம்ம விக்னேஷ் அண்ணன் தான் வந்துட்டு இந்த மாதிரி பார் ப்ரோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்க சொன்னாங்க. பட் நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் வேற ஒருத்தர் லைவ் ரெக்கார்ட் பண்ணி நான் அன்னைக்கு போஸ்ட் எடுத்து போட்டேன். எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன் அன்னைக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வின்னர் ஆயிடலாம், நம்ம வின்னர் வந்துரும் நாங்க நம்பிட்டே இருந்தோம். பட் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு இதுவே ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. ஓகே. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்க கூட பேசினதுல. தேங்க்யூ ப்ரோ ஃபார் தி லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. ஆல்வேஸ் வி கிவ் யூ லவ் அண்ட் சப்போர்ட். நீங்க இன்னும் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி நீங்க பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க உங்க நல்ல மனசுக்கு நீங்க என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. அண்ட் தேங்க்யூ சவுண்ட் ஃபார் இங்க வந்து. ப்ரோ நான் வேணா லாஸ்ட்ல பேசிக்கிறேன் ப்ரோ. மத்தவங்க வெயிட் பண்றாங்க, பேசிட்டோம். நான் வெயிட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஓகே. ஹாய் சவுண்ட். நான் விக்னேஷ் கோவஸ்ல இருக்கேன். இங்க தான் மேல இருக்கேன். நான் தான் டிபி எந்த வச்சிருக்கீங்களா? நீங்க தானா? ஆமா, மை ஃபேவரட் பிக். அதுக்கு முன்னாடி காமன் டிபி வச்சிருந்தேன். காமன் டிபி ரிலீஸ் பண்ணி பண்ணிருந்தோம். காமன் டிபி ரிலீஸ் பண்ணி அதுதான் வச்சுட்டு இருந்தோம். இப்பதான் மாத்தணும். இந்த பிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கில்லி மூவி மை ஃபேவரட். சோ அதனால ஆமா, நான் வீக்லி அவங்கள பாக்குறதுக்கு சண்டே எபிசோட் வந்து பார்க்க உங்களுக்காக தான் வருவேன். அங்க வந்துட்டு நீங்க அந்த கன்ஃபெஷன் ரூம்ல ஹோஸ்ட் கூட பேசும்போதெல்லாம் அங்கதான் எல்இடி கிட்டதான் நான் உட்காந்துருந்தேன். அப்படியா? ஆமா. வாவ் நைஸ். நீங்க அந்த ஹார்ட் சிம்பிள் காட்டும் போதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து அப்படி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இது எனக்கு தான் வந்துச்சு. ஆமா, சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ ப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஸ் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஸ்ரீலங்கால இருந்து எவ்ரி நைட்டு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நாங்க ஸ்டேஜ் போட்டு உங்களுக்காக டே நைட் ஃபுல்லா பேசியிருக்கோம். நானு, ராஜு, எக்ஸ்பிரஸ் ப்ரோ, சாம் ப்ரோ எல்லாருமே. அவர் இந்த எக்ஸ்பிரஸ் ப்ரோ இன்னைக்கு ஆக்சுவலா போஸ்ட் பண்ண வேண்டியது. பட் அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கனால பண்ண முடியல. பட் அவர் ஸ்பீக்கர்ல இருக்காரு. இப்போ அவர் பேசுறாரு. ஓகே, எக்ஸ்பிரஸ் ப்ரோ பேசுங்க. எக்ஸ்பிரஸ் ப்ரோ. ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸ்ரீலங்கா மொழியில பேசினா புரியுமா உங்களுக்கு? ஸ்ரீலங்கானா தமிழ் தானே? தமிழ் இருக்கு, சிங்களம் இருக்கு. தமிழ்ல பேசுறேன். சிங்களமா? சரி ஓகே, நீங்க பேசுங்க, பரவாயில்ல. ஓகே உங்களுக்கு புரியாது, நான் சும்மா சொன்னேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏங்க சரி ஓகே, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, நல்லா இருக்கும். உங்களுக்காக பார்த்த ஷோ தான் இது. பட் காலையில ஆன் பண்ணா ராஜ் ப்ரோக்கு தெரியும், ரெக்கார்டிங் தான், ஃபுல்லா ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 hour ரெக்கார்டிங் போட்டு நமக்கு தேவையான கண்டென்ட்டை எடுத்து போட்டு அது ஒரு வேற மாதிரி ஃபீலிங். அது சொல்லறதுக்கு வார்த்தைகள் இல்ல. சூப்பரா பண்ணீங்க.
ரொம்ப தேங்க்யூ. என்னன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்காவுல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படியா? ஓ! நைஸ், நைஸ். அது வேற தேங்க்ஸ்ங்க. மாரி. அ சூப்பர். பேசுறதுக்கு வார்த்தை வருதுல்ல. ஏன்னா நிறைய உங்களுடைய உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க கீழ பேசுறதுக்கு. மத்தது இங்க பேச முடியாதவங்க Instagramல இருக்காங்க. ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு. நீங்க ஓ! அதுலயும் வந்து அவங்களுக்காக பேசிட வேண்டியதுதான். கண்டிப்பா, கண்டிப்பா. ஷூர், ஷூர். ஓகேங்களா? கண்டிப்பா. நான் கண்டிப்பா. வந்து இல்ல ஸ்ரீலங்காவுக்கும் நான் சீக்கிரம் வரேன். அங்கேயும் நிறைய கண்டிப்பா பேர உங்கள பார்க்கணும். ஸ்ரீலங்காவுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு ஈவென்ட்க்கு கண்டிப்பா. இன்வைட் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து உங்கள பார்க்கறது தான் என்னோட கண்டிப்பா அடுத்த நீங்க வந்து பிராயாரிட்டி. பாருங்க. உங்களுக்கு பெரிய கிரவுட் ஒண்ணு இருக்கு. ம். ரொம்ப ஆவலா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. நீங்களே தேங்க்ஸ். ஆச்சரியப்படுவீங்க. இது எனக்கு சேர்ந்த கூட்டமாடா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. அப்படிதாங்க இருந்ததே எனக்கே. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீங்க ஆ. வந்து அன்ப மட்டும் எது காசு குடுத்து வாங்க முடியாது. அத நீங்க ஆமா. வாங்கிட்டீங்க. அது ஆமாங்க. உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா, என்னென்ன கண்டிப்பா. ஃபியூச்சர்ல நடக்க போகுதோ அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஒரு கூட்டம் இருக்கு. கூட்டம்னு தேங்க் யூ. சொல்ல இயலாது. ஒரு ம். சொந்தங்கள்னு சொல்லலாம். உங்களுக்கு நிறைய சொந்தங்கள் சேர்ந்திருக்கு. அவ்வளவுதான். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் மீன்ஸ் எ லாட். ஓகே, ஓகே. இந்த நிறைய பேர் இருக்காங்க. சவுண்ட் பேசுங்க. நிறைய கண்டிப்பா, பேர் கண்டிப்பா. இருக்காங்க. உங்களுடைய உறவுகள் இருக்காங்க. காத்துட்டு பேசுங்க. தேங்க் யூ. பேசுங்க. எல்லார்ட்டயும் பேசுறேன். தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே, ஓகே. தேங்க் யூ. ம். ரசிகன் ப்ரோ பேசுங்க. ரசிகன் ப்ரோ. ரசிகன் ப்ரோ எங்க இருக்காங்க? ஹலோ. மேல ரசிகன் இருக்கேன். ப்ரோ. கேக்குதா? கேக்குது. ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா ஆல் இருக்கேன். குட் இப்ப? நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். 1 வீக் எப்படி இருக்கு வெளியில வந்து? பயங்கரமா இருக்குங்க. வெளில வந்து தாங்க தெரியுது எல்லாமே. அவ்ளோ லவ் அண்ட் சப்போர்ட்ன்னு. இல்ல நீங்க உள்ளயே வந்து பயங்கர நேச்சுரலா இருந்தீங்க. எனக்கு வந்து வெளில வந்தோனே நீங்க வந்து டிஃபரன்ஸா இருக்க போறீங்களா? இல்ல அப்படியே தான் இருக்கீங்களான்னு பார்த்தோம். ஆ. நேத்து அந்த மூவியோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம். அப்படியே தான் இருக்கீங்க. அதுதாங்க. அப்படியே தாங்க நான் எப்பவுமே அப்படிதாங்க. அதுவே உள்ள அப்படி இப்படின்னு சொல்லி, என்னையே ஒரு கட்டத்து மேல என்னடா இது? நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு மாரி என்னையே யோசிக்க வச்சுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. நீங்கலாம் நார்மலா இருந்தது வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. தேர் வேர் சம் திங்ஸ் தட் எதுக்கு அங்க சொல்லி அத மாத்தணும்னே இருந்துச்சு எங்களுக்குலாம். ஏன்னா நெறைய பேத்துக்கு வந்து நீங்க சொன்னது தான். உள்ள வந்து சில ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து நெறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. பட் ம். நாங்கலாம் வெளிலலாம் அதுக்கெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் அப்படியா? எவ்ளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆ. தேர் ஆர் சோ மெனி பீப்பிள்ஸ் எங்களே அந்த கவுண்டர் ரியாக்ஷன்ஸ் தெரியுங்களா? அந்த சின்ன சின்ன மைன்யூட் மைக்ரோ ரியாக்ஷன்ஸ்லாம் ஆமா. உங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ல வந்து ஆ. நீங்க கண்ணு கண்ணு சுத்துறது, சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் அது எல்லாமே ஜூம் பண்ணி எங்களுக்கு காட்டுவாங்க. விஜய் சேதுபதி வந்து வெளியில சிரிப்பாரு. ஆடியன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி சிரிச்சிருக்காருன்னு சொல்லி விக்னேஷ் ப்ரோ சொல்லியிருக்காரு. அப்படியா? சில நேரத்துல வந்து நிப்பாட்டி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆவாரு. ஸோ இட் வாஸ் லைக் சோ மச் ஃபன் டு ஈவன் சீ தீஸ் திங்ஸ். ஓகே. உங்களுக்கு வந்து சில எடிட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சரியா? ஆ. சௌந்தர்யா விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி ஒரு எடிட். சௌந்தர்யா பிக் பாஸ்னு ஒரு எடிட். அந்த மாதிரிலாம் பயங்கர எடிட்ஸ் எல்லாம் ஆமா போய் நான் பார்த்தேன் வந்து. இட்ஸ் ஆல் சோ மச் ஃபன் டு சீ. இல்ல வந்து ரொம்ப ஜென்யூனா இருக்கனால வந்து வி ஹேவ் ம். லைக் இப்படியே தான் இருக்காங்க. இவங்க எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ம். வெளில போய் தேடிலாம் பார்த்தோம். ஆ. அந்த ஹேர் ஃபிளிப்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு. பண்ணிருக்காங்களா? இல்ல நான் உள்ள இருக்கும்போது அதெல்லாம் சேது சார் கிட்ட பேசும்போதும் சரி, பிக் பாஸ் அவர்ட்ட பேசும்போது, வெளியில அது இவ்ளோ ரசிச்சிருக்காங்கன்றதே நான் வெளில வந்து தான் நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து நான் உணர்றேன் ஆக்சுவலி. ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் தான் நீங்க ரசிச்சிருக்கீங்களா? எனக்கு என்ன உள்ள இருக்கும்போது தெரியலல்ல. எது எது வந்து ரசிக்கிறாங்கன்னே. உள்ள வேற இவங்க ம். கேட்பாங்க, "நீ அப்படி என்னதான் பண்றீங்க நீங்க? எப்படி உங்கள வந்து பிடிக்குது?" நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு புரியவே என்னன்னா எனக்கே கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட் மேல. எதுக்கு வந்து இவங்க இவ்ளோ கேள்வி கேட்குறாங்க என்ன உள்ள. ஓகே இதெல்லாம் ரசிக்கிறீங்க அப்படின்றதே எனக்கு இப்பதான் தெரியுது. பட் சோ ஹாப்பி. இன்னொன்னு உங்க சொல்றேன். ம். இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து ஆ. ஐ திங்க் அந்த கேமராமேன், எடிட்டர்லாம் நீங்க ரொம்ப தேங்க் பண்ணணும். நீங்க அப்படியா? சும்மா வந்து இங்க நடந்து போறது, நீங்க தூங்குறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட உட்கார்ந்து கேமரா ஜூம் பண்ணி 10 நிமிஷம் காட்டியிருக்காங்க. நீங்க வந்து அப்படியா? அந்த கிச்சன் மேடையில தூங்கியிருந்தீங்க தெரியுமா? ஆமா. தேர் இஸ் a வீடியோ ஆஃப் 10 மினிட்ஸ் ஆஃப் தட் யூ ஸ்லீப்பிங் ஃப்ரம் டிஃபரண்ட் ஆங்கிள்ஸ். ஐயய்யோ! ஜூம் பண்ணி தூங்கியிருக்கிறதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. ஆ. பக்கத்துல வந்து இவங்க மஞ்சரி வந்து குக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ ஆமா. அத வந்து ஜூம் பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஆல் பீன் லைக் எல்லாருமே ஐ திங்க் ஈவன் தே பிகேம் ஃபேன்ஸ் ஆஃப் யூ உங்க வீட்ல. எனக்கு என்ன ஆமாங்க. பொறுத்தவரைக்கும் அப்படிதான். இட்ஸ் கண்டிப்பா. ஆல் ஃபன். எல்லாமே வந்து நீங்க பண்றது பூரா காட்டுனாங்க. கிச்சன் எபிசோட் வந்து கிட்டத்தட்ட 4 ஹார்ஸ் நீங்க குக் பண்ண ஃபுல்லா காட்டுனாங்க. இல்ல ஸோ இட் வாஸ் பட் ஆல் என்ஜாயிங். இட் வாஸ் சோ மச் ஃபன். பட் ஐ ஹேவ் டு தேங்க் ஆல் த கேமராமேன்ஸ் இன்சைட். அவங்களுக்கு தான் என்னோட எல்லா லவ்வும். ஏன்னா அவங்க எனக்கு காமிக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பாங்க, கண்டிப்பா. கண்டிப்பா. ம். ஓகே. அவங்களே சவுண்ட் ஆர்மி தான். அப்படியா? இல்ல நாங்க அதான் வந்து எங்களுக்கு வந்து 2nd வீக்ல இருந்தே
ஈவன் we put something positive about you, right? உடனே கீழ இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து இவங்க தானே, நீங்க வந்து அவங்க பிஆர் தானே, நீங்க ஆர்மி தானே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அட் பாயிண்ட் விகான எல்லாருமே வச்சுக்கோங்கப்பா, என்னன்னா சொல்லிக்காங்க, எங்களுக்கு இல்ல பிடிச்சிருக்கு இந்த நாங்க குறுக்க பண்றோன்ற மாதிரி இந்த போயிட்டோம் நாங்க. கௌஷிக் அந்த மாதிரி வந்துருவாங்க போல இவங்க. ஏதாவது ஒருத்தவங்க யாரோ வந்து சொன்ன உடனே யாரு நீங்க அவங்க பிஆரா அப்படின்னு வெளில வந்தாங்க. நான் இவ்வளவு கேள்விப்படுறேனே. யார் வந்து கேட்டாலுமே இப்ப யாராவது எனக்கு ஸ்டோரி போட்டா, என்னக்கா உங்களுக்கு ஸ்டோரி போட்டேன் என்னையும் பிஆரான்னு கேக்குறாங்கக்கா. பிஆர்னா என்னதுன்னு என்னைய வேற ஏன்டே எக்ஸ்பிளனேஷன் வாங்கிட்டு போறாங்க. என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு கதையே. பிஆர் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல தான் பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம ஃபேமஸ் ஆயிருச்சு. ஓ இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க. தேங்க்யூ நீங்க வந்து ஸ்பேஸுக்கு வந்து உங்களா பேசுறதுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டேக் a lot of time. கண்டிப்பா. ஏற்கனவே நான் நிறைய பேசிட்டேன். I'll come at the end மறுபடியும். So Sure, have sure. fun today. Sure, sure. Enjoy பண்ணுங்க எல்லாரும். இமாத் ப்ரோ, Okay. இமாத் ப்ரோ வந்திருக்காங்க. இமாத் ப்ரோ. Imad Hi, bro. hi. Hi, Sound. How are you? Hi, Imad. How are you? I'm good. Super. Fantastic. அதாவது இப்போ இந்த 106 நாள் வீட்ல இருந்துட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் இப்படி பாட்டு போட்டா தான் எந்திரிப்பேங்கிற ஏதாவது அல்சாட்டெல்லாம் இருக்கா வீட்ல? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. திடீர்னு எந்திரிக்கும் போது டிஃப்ரெண்டா இருக்கு. வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறமா அதை பார்த்தா வீடு அப்படி இருக்கு. ஓகே. எனக்கு எதுவும் பெருசா டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. எந்திரிக்கும் போது தான் எங்க இருக்கோம், ஓகே வீடா அப்படிதான் இருக்கு. பாட்டு போடுற அளவுக்கு இல்ல. How much you are missing that house? ஓ மை காட், ஐ மிஸ் த ஹவுஸ் சோ மச். அதுவும் பிக் பாஸ் அவரோட வாய்ஸ் தான் ரொம்ப மிஸ் பண்றேன். எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க, உள்ள போங்க, வெளிய வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஏதாவது மைக்க சரியா மாட்டுங்க, அத பண்ணுங்க. யாராவது நம்மளுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருப்பார்ல. ஸோ அத மிஸ் பண்றேன். இன்னும் யாருமே நம்மள எதுவுமே கண்டுக்கவே இல்ல அப்படின்ற மாரி இருக்கு இப்போ. ஈவன் எஸ்டர்டே நீங்க எல்லாம் மீட் பண்ணீங்க. பட் இருந்தாலும் அந்த வைப் இருக்காதுல்ல. அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஆமா, கண்டிப்பா. everyone will be busy. அவங்க எல்லாம் மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க, யார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு கரெக்ட். அட்டென்ஷன் இங்க இருக்காதுல்ல. So you will ஆமாமா, be missing கரெக்ட். for sure. Yeah, correct. ஆமாமா, மிஸ்ஸிங் ஃபார் ஷூர் தான். அது ஏதோ ஒரு வீடியோ வேற பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. செட்டெல்லாம் கழட்டி ஏதோ ஆமா. எனக்கு எப்படி இருந்தா ஏதோ ஒரு பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ற மாரி இருக்கு நம்ம பாடியில. அந்த மாரி இருக்குங்க. அத பார்க்கவே ஒரு மாரி ஆமா, எல்லாம் கஷ்டமா நீங்க யூஸ் இருந்தது. பண்ண ஐட்டம்ஸ்ல ஆ அந்த அதெல்லாம் இப்போ வீடே கலட்டுறாங்க ஃபுல்லா. ஒரு மாரி இருந்தது அத பார்க்கவே. யா கரெக்ட். எனிவே மத்தவங்க எல்லாம் பேசட்டும், நாம பேசிட்டோம், ஷூர். அவங்களும் பேசட்டும். அதுக்கப்புறம் நான் வரேன். நான் ஒரு பெரிய கண்டிப்பா. டாபிக் பேசணும் அந்த டைம்ல. அப்படியா? ஷூர். கண்டிப்பா. ஆ. இன்னும் யாரையும் காணோம். கேக்குதா விக்னேஷ் ப்ரோ? விக்னேஷ் ப்ரோ இல்ல நானு. இல்ல அடுத்த ஸ்பீக்கர்ஸ் அது ஆகுறதுனால அபிகா பேசுறோம். ஓகே. அபி சிஸ்டர் பேசுறோம். ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போதே அடுத்த ரெடி பண்ணிடுங்க. ஹாய் சாங். ஹாய் அபி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கேன். இன்னும் அடி வாங்கி இன்னும் ஆயின்மெண்ட்லாம் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் 1 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். அடி வாங்கினதுலாம் சரியா ஐ திங்க் நான் ஒரு இதுக்காகவே ஒரு தனி மீட்டிங் வைக்கணும்னு நினைக்கிறேன். அடி வாங்கின குரூப்லாம் வாங்க நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு. ப்ளீஸ் நான் மீட் இங்கே பண்ணி நான் வரும்போது உங்களுக்குலாம் தனியா ஒரு ட்ரீட்டே வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா இங்கே வரும்போது உங்களை மீட் பண்றேன். அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா. மட்டும் கொடுங்க. கண்டிப்பா. நீங்க எல்லாரும் பேசுன மாதிரி தான் நான் வந்து உங்களோட சேர்ந்து சிரிச்சிருக்கேன், உங்களோட சேர்ந்து அழுதுருக்கேன். பயங்கரமா எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப சீசனுக்கு தேங்க்யூ. அப்புறம் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஏன்னா வீட்டுல எல்லாரும் வளவலன்னு பேசிட்டு இருந்தது ஐயே என்னையா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதும், அப்புறம் ஐயோ மீட்டிங் போட்டு டார்ச்சர் பண்றாங்க மீட்டிங்கே வேண்டாம் அப்படின்றது, அந்த கோட்டுக்கு நடுவுல போய் உட்காந்தது மாஸ்டா பண்ணிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த ரோஸ் செஷன் வாய்ஸ் வச்சு பண்ணதெல்லாம் வேற லெவல். மேபி சொல்லிட்டே போலாம். ஐ லவ் எவ்ரி பிட் ஆஃப் யுவர் தேங்க்யூ. உங்களுக்கு நிறைய பேர் மெசேஜ்லாம் எனக்கு பண்ணியிருக்காங்க, டிஎம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நடுவில் நான் உங்களுக்காக அந்த மெசேஜ்லாம் படிச்சு காமிக்கிறேன். ஷூர். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு திஸ் ஸ்பேஸ். தேங்க்யூ. ஷூர்டா. விக்னேஷ் அடுத்த ஸ்பீக்கர் கூப்பிடுவோம். ஓகே. மேஜிக் சிஸ் இருக்கீங்களா? இருக்கேன். நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் வினோத் அண்ட் ரியா கேர்ள் ஸ்பீக்கர் ஏத்துங்களா நிமிஷம். ஓகே. ரியா கேர்ள் இருக்கீங்களா?
ஹலோ ஹலோ இருக்கேன் இருக்கேன் இருக்கேன். ம். ஹாய் சௌந்தர்யா. ஹாய் ரியா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன். நான் வந்து மலேசியன். சூப்பர். ஸோ வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, மலேசியா போல உங்களுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அப்படியா? தேங்க்யூங்க. சோ மச் ஆஃப் லவ் ஃப்ரம் மலேசியா. எனக்கு வந்து எனக்கு என்னன்னு தெரியல சௌந்தர்யா. எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க அப்படியா? ஆமா. ஆ, நாங்க ஆக்சுவலி எங்க ஸ்பேஸ்ல பேசிக்குவோம். ஆ, நம்ப மாட்டீங்க. நாங்க ஐ திங்க் ஒரு 70, 80 டேஸ கடந்து போகும்போதே, நான் ம். என்னன்னா, ஃபினாலேல வந்து சௌந்தர்யா இருக்கணும். சௌந்தர்யா என்ன ட்ரெஸ் போட போறாங்க? அந்த ஃபினாலேக்குன்னு ஒரு 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 சின்ன ஒரு வீடியோ ஷூட் மாரி எடுப்பாங்க. அந்த டைம்ல வந்து என்ன மாரி ரியாக்ஷன் குடுப்போம். ஸோ அப்ப வந்து யூ ஸீ நாங்க அந்த அளவுக்கு வந்து ஐ ஐ டெல் யூ நெறைய பேர் வந்து உள்ள வந்து கேட்டாங்கல்ல, "நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஒண்ணுமே பண்ணாம இதுவரைக்கும் வந்துட்டீங்கன்னு. நீ என்ன உறுதி வந்து ஒண்ணு பிடிக்கும்." ஏன் ம். கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. யூ ஆர் ரியலி ஸ்பெஷல். நான் வந்து ஆக்சுவலி பிக் பாஸோட பெரிய ஃபேன். உண்மையாவே தேங்க்யூ. சொல்றேன். இந்த சீசன் வந்து பண்ணல டாஸ்க்லயே வின் பண்ணல அப்படின்னு சொன்னாலும், என்ன ம். வந்து மக்கள் மனசுல வந்து வின் பண்ணீங்க. ஆமா, அதுதான் என்னோட வெற்றியே. சீரியஸ்லி நீங்க பண்ற ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயம், நீங்க வந்து ஈவன் நீங்க பேசுறது, நீங்க உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன், நீங்க வந்து லைக் எனக்கு எதுவுமே தெரியல அப்படிலாம் சொல்லுவீங்களா? அதெல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே நம்ம ரசிக்க மாட்டோம். அது உங்ககிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. ஒரு அட்ராக்ஷன் இருக்கு சௌந்தர்யா. தேங்க்யூங்க. தேங்க்யூ. உங்க ஃபேமிலி வந்திருக்கும்போது வந்து எனக்கு எங்க ஃபேமிலியும் அந்த மாரி. சீரியஸ்லி சொல்றேன். அப்படியா? நஞ்சுண்டன் அங்கிள் வந்து ஐ ரியலி ரெஸ்பெக்ட் நஞ்சுண்டன் அங்கிள். செம ஸ்போர்ட்டிங்கா இருக்காரு. அம்மாவும் சரி, அப்பாவும் சரி செம ஸ்போர்ட்டிங். ஐ ரியலி லவ் யூ. தேங்க் யூ. வந்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சௌந்தர்யா. தேங்க்யூ. நான் மலேசியாவுக்கும் நான் வந்து என்ன இன்வைட் பண்ணாங்கன்னா நான் வரேன். அங்கேயும். டெஃபனட் கண்டிப்பா, கண்டிப்பா. ஷூர்டா. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து பயங்கரமா வந்து ஈவன் நான் ஏதாவது போஸ்ட் போட்டனா கூட நினைச்சா வந்துருவா. நீ பிஆர் அட பாவி. நான் மலேசியால இல்ல? உட்காந்துட்டு நான் என்னப்பா பிஆர் வேலைய பார்க்குறேன். ஏ அப்படின்ற மாரி இருக்கும். ஏங்க இப்படி பண்றாங்க? ஐயோ! இது கேட்கும்போது தாங்க யாருப்பா நீங்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. சரி இல்ல ஓகே விடுங்க. நான் சொல்றேன். அது இப்ப சொல்றேன். சொல்லுங்க இல்ல அது சொல்லுங்க. கேட்டுட்டே தான் இருப்பாங்களாம். அத அப்படியே விட்டுறலாம்னு நெனைக்கிறேன் நம்போ. இல்ல அதான் நான் சொல்றேன். நான் சௌந்தர்யா பிஆர் தான். நான் பெருமையான ரசிகன். தேங்க்யூ ரியா. எனக்கு வந்து சௌந்தர்யா வந்து ஈசிஆர்ல பங்களா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க எல்லாத்துக்கும் நான் அந்த ரெசார்ட்ல பங்களாவா? ஒரு நைட் அப்பாவிங்களா! ஸ்டே எவ்வளவு அடி ஆ, வாங்கிருக்கோம். தலைவி அப்படியே ஆமா. எங்களுக்கும். ஏங்க ஆளாளுக்கு ஒரு பங்களா கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்களேங்க. சாரி எனக்கு ஆக்சுவலி ஒரே ஒரு கேள்வி. ஷூர். சோ ஐ மீன் லைக் நான் வந்து என்னோட லவ் ஹலோ? வந்து விளங்குது தானே பேசுறது? இல்ல வாய்ஸ் உங்களுது அப்பப்போ காணாம போயிடுது. ஆ, ஐயோ! ஐயோ! ஓகே, ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் வந்து என்னோட லவ்வ நான் காட்டினேன். இப்ப எனக்கு ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே. கேளுங்க. ஓகே. என்னன்னா, ஆ இப்ப வந்து இந்த விஷால் விஷயம் இருந்துச்சுல்ல, இந்த விஷால் இஷ்யூ வந்து சீரியஸா அது பேசும்போதே வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. பட் உங்களுக்கு வந்து உள்ள வந்து ஆ அந்த அ அ பொங்கலுக்கு வந்து என்னத்த எரிக்கணும், போகிக்கு என்ன எரிக்கணும்னு சொல்லும்போது தான் உங்களுக்கே கிளியரா தெரியுது. விஷால் இத தான் ஆமா, உங்ககிட்ட ஆமா. சொல்ல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி நான் சொல்றேன். நான் உங்கள ரெஸ்பெக்ட் பண்றேன் சௌந்தர்யா. ம், பிகாஸ் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுமே நீங்க வந்து பரவால்ல அவன் ஜெனுவினா சாரி கேட்டான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க தெரியுமா? ம், அங்க வந்து யூ ஏர்ன் யுவர் ரெஸ்பெக்ட். ம். ஸோ அந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சௌந்தர்யா? இல்ல அப்போ போகி அப்போ அங்க விஷால் அவன் சொன்னப்போ கூட சொன்னான். பட் அப்போ எனக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு. ஓ! இதுதான் ஏன்னா சாரி கேட்கும்போது அத சொல்லல. சாரி எனக்கு அவன் ரியலைஸ் பண்ணி நெறைய இடத்துல சாரி கேட்டுட்டு இருந்தான். ஏதோ கோவத்துல அவன் கில்லர் காயின் டாஸ்க்னால நான் கோவமா இருந்தேன். ஸோ இந்த மாரி நடந்தது. நான் அதனால தான் அப்படி பேசினேன் அப்படின்னா, என்ன பேசணும்னு நான் சொல்லவே இல்ல அவன். ஸோ சாரி எனக்கு ரியலைஸ் பண்ணி ஜென்யூனா கேட்டான் அவன். அதனால நான் அக்செப்ட் பண்ணேன். போகி அப்ப தான் அவன் வந்து என்ன நடந்தது? இதுதான் நான் சொன்னேன். இந்த மாரி நான் கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணி நான் பேசியிருந்தேன். அவங்க இந்த மாரிலாம் வந்து பழகுறாங்க. அத நான் வந்து இப்படி பார்த்துட்டேன். அப்புறமா நான் சவுண்டோட நான் பழகும்போது, அவ இப்படி பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. அப்படின்னும்போது அப்படி பேசுனான். பட் எனிவே எனக்கு அப்பவே எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அங்க கேட்கும்போதே. ஸோ, அதனால அந்த சாரி எனக்கு ஜென்யூனா இருந்தனால, ஓகே அவன் ரியலைஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நான் விட்டேன். பட் நான் வெளில வந்து நான் அது வீடியோவும் நான் பார்த்தேன். ஏன்னா நெறைய பேர் அதுதான் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க.
இன்ஃபேக்ட் என் தம்பி கூட வந்து ரிக்ரெட் பண்ணான். லைக் உள்ள வந்தப்பயே நான் கேட்டிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு அவங்களுக்கு விஷாலா அண்ணா அவங்களுக்கு நான் சும்மாவது ஒரு இதுவா ஒரு ரெஸ்பெக்ட்டா அவங்களுக்கு ஏதாவது நான் சொல்லிட்டாவது போயிருந்திருக்கலாம். அவன் அப்படியே அது சில்லா வந்துட்டு அப்படியே போயிட்டேன் அந்த மாரி சொன்னான். கேட்டுருக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னான். ஸோ வெளில வந்து நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது இப்படி பேசினானா? அட பாவி! ஏன்டா இப்படிலாம் பேசின? அப்படின்ற மாரி எனக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருந்தது ஆக்சுவலி அந்த வீடியோ. அது பார்த்தோனே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காவும் இருந்தது. அது சாரி கேட்டுட்டான். ஈவன் தோ அந்த வீடியோ வந்து நான் பார்த்ததுல கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிட்டேன். ஏன்னா, ஆப்போசிட்ல வந்து தீபக் அண்ணாவும் இருந்தாங்க, சத்யா ப்ரோ இருந்தாங்க. ஸோ அருணும் இருந்தாங்க. இவங்க யாருமே ஒருத்தரும் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னும்போது ஒருத்தராவது வாய்ஸ் ஏதாவது குடுத்துருந்துருக்கலாமோ! அப்டின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் பேசிட்டே இருக்காருன்னும்போது ஏன்னா அவங்களும் என்ன பார்க்க தானே செய்றாங்க இன்சைட் த ஹவுஸ். ஸோ அந்த நேரத்துல எல்லாரோடையும் போய் நம்ம அப்டி ஜஸ்ட் லைக் தட் பழக மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த நேரத்துல அது ரொம்ப டூ மச்சா இருந்தது. ஏன்னா நான் அப்டி கிடையவே கிடையாது. அது அப்டி சொல்லியிருக்க வேண்டான்ற மாரி இருந்தது. பட் இனியும் அவன் ஏதோ ஒரு கோவத்துல ஏதோ சொல்லியிருக்கலாமோ! அப்டின்ற மாரி நான் அத எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான். அந்த சாரி எனக்கு ரியலைஸ் பண்ணான் அவன். ஸோ ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம் இருந்தது. ஸோ அதனால அவ்வளோலாம் நான் அத சீரியஸா எடுத்துக்கல. அப்போ கொஞ்சம் அஃபெக்ட்டா இருந்தது. வெளில வந்து கொஞ்சம் அத பார்த்து கஷ்டமா தான் இருந்தது. பட் எனிஹவ் நான் ஐ மூவ்ட் ஆன் லைக் இட்ஸ் ஓகே. அவன் ஏதோ கோவத்துல சொல்ட்டான். அவ்வளோதான். ஸோ சில் தான் அப்டின்ற மாரி ஆயிடுச்சு. சூப்பர், சூப்பர். ரொம்ப அழகா நீங்க ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷன மேனேஜ் பண்ணீங்க. அனதர் திங் ம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சாட்டர்டே ம். வந்து அதாவது கிராண்ட் ஃபினாலே ரியகல் வீக் ரியகல் வந்து ரியகல் ரியகல் நம்ம நிறைய ஸ்பீக்கர்ஸ் வெயிட் பண்றாங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. ஓகேவா? ஓகேவா? சரி, சாரி. சரி, சரி. ஓகே. சாரியா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரியகல். ஓகேவா? தேங்க் யூ ரியா. பேசுங்க சேவன் ப்ரோ பேசுங்க. சேவன் ப்ரோ. ஹாய் சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் எப்டி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த கான்வர்சேஷன், இமாத் ப்ரோக்கு ஒரு பெரிய ஹாய். அதுக்கப்புறம் அஷ்ரஃப் பாய் இருக்காரு, அவருக்கு ஒரு ஹாய். அண்ட் எவ்ரி ஒன் ஆன் த ஹாய் 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 எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் ஆன் த ஸ்பீக்கர் செக்ஷன். அண்ட் லிசனர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். சௌந்தர்யா எப்படி இருக்கீங்க? வெளியில நான் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெளில எல்லாரும் நல்லா வந்தப்போ இருக்கும். பயங்கர ஹாப்பியா இருக்குங்க வெளில வந்து தான். ஓகே. ஆக்சுவலா என் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஒரு ம். மிகப்பெரிய நார்மலைசேஷனே நடந்திருக்கு இந்த சீசன்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியா? வாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பிரச்சனைகளோட தான் உள்ள போனீங்க. ஹோஸ்ட் உங்களை அட்ரஸ் பண்ணும்போது கூட வாய்ஸ் வந்து எனக்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு, ஒரு குறையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தோட உள்ள போனீங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் யூ ஹாவ் இன்ஸ்பயர்ட் லாட் ஆஃப் பீப்புள் நினைக்கிறேன். இந்த 106 டேஸ்ல இந்த மாதிரி குரல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா உங்களுடைய கேம் அமைஞ்சிருக்கு நான் நம்புறேன். இது ஒரு பெரிய நார்மலைசேஷனா தான் நான் பாக்குறேன். நிறைய பேர் வெளியே வருவாங்க இதுக்கப்புறம் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா ஒரு 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 பேச்சாளரா ஒரு மேடையில ஏறி போய் பேசுறதுக்கு நல்லா பேசுவாங்க, நல்ல அறிவு இருக்கும், நல்ல திறமை இருக்கும். ஆனா நமக்கு ஒரு வாய்ஸ் வந்து இப்படி இருக்கே, பாக்குறவங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு இதா எடுத்துக்குவாங்களே அப்படின்ற தயக்கத்தினாலேயே நிறைய பேர் வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க போய் வந்து தைரியமா 106 நாட்கள் அதை எதிர்கொண்டு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா நிறைய பேருக்கு இருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிங்க. எஸ் அப்கோர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். இது ரொம்ப கேளுங்க. சிம்பிளான கேள்வி. இப்போ கொஞ்ச ஓகே. நேரத்துக்கு முன்னாடி இந்த தோழி கேட்டுட்டு போனாங்க இந்த மாதிரி விஜய் விஷால் விஷயத்த. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஆஃப் த கேம் அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது நீங்க வந்து ரொம்ப லேட்டா தெரிஞ்சது விஜய் விஷால் அவர்கள் பேசினது வந்து ரொம்ப டூ இயர்லி. இந்த கேம்ல வந்து முன்னாடியே பேசினார் அவரு. ஆனா அது உங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய நேரத்துல தெரிவிக்கப்படலைன்றது என்னுடைய குற்றச்சாட்டுன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அது ஹோஸ்ட் மேலதான் நான் குற்றம் சாட்டியிருந்தேன். அந்த டைம்ல கூட விஜய் சேதுபதி அவர்கள் மேலதான் நான் குற்றம் சாட்டியிருந்தேன். அப்ப உங்களுக்கு கரெக்டான நேரத்துல ஹோஸ்ட் மக்கள் முன்னிலையில அதை தெரிவிச்சிருந்தாருன்னா, சௌந்தர்யாக்கு இப்படி ஒரு விஷயத்த விஜய் விஷால் பண்ணியிருக்காரு அப்படின்னு மக்கள் முன்னாடி ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் உங்கள் முன்னாடி எடுத்து வைத்திருந்தால் நீங்க இப்ப கொடுத்திருக்கிற இதே ரியாக்ஷன் தான் கொடுத்திருப்பீங்களா, இல்ல உங்க கேம் வேற மாதிரி போயிருக்குமா ஆன் தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன்? இல்ல நான் வந்து விஷால் கிட்ட அப்போ போகி அப்போ அவன் எனக்கு தெரிஞ்சப்போ கூட அவன் சொன்னப்போ கூட நான் அவன்கிட்ட என்ன சொல்லலாம்னு நான் சொன்னனா இல்லையான்னு தெரியல உள்ள. நீ வந்து ஓகே. இங்க கேமரா இருக்குன்றத பொறுத்து கூட இங்கேயும் சரி வெள்ளையும் சரி நீ எப்பவுமே வந்து ஒருத்தவங்களை நீ பாக்குற ஒரு விதமா அப்படின்னா டக்குன்னு கேரக்டர் அப்படி அசாசினேட் பண்ணி
மத்தவங்க கிட்ட அப்படி பேசாத. ஏன்னா, நம்ப ஒருத்தவங்கள பத்தி பக்கத்துல நெறைய பேர்கிட்ட சொல்லும்போது தான், அவங்களுக்கே ஒரு ம். பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும். நம்ப அவங்கள பார்க்குற அப்சல்யூட்லி. விதம். ஸோ, யா. அதுதான் அது நீ பண்ணாத அப்படின்னு நான் அவனுக்கு ஒரு அட்வைஸா தான் நான் அங்க சொல்லணும்னு நான் நெனச்சேன். ஏன்னா, அவன் ஏதோ ஓகே. கோவத்துல சொன்னான் அப்படின்னு சொல்றான். தெரியல. ஏன்னா அந்த வாரம் தான் நான் விஷால வந்து நாமினேட் பண்ணியிருந்தேன். நான் ஓகே. நெனச்சேன் டைரக்ட் நாமினேட் பண்ணேன். நான் அப்ப கூட அந்த சாரிலாம் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, டைரக்ட் நாமினேட் பண்ணேன். நான் ப்ளஸ் நடுவுல வந்து அந்த கோடுக்கு நடுவுல உட்காந்தேன். அப்ப நானும் ம். அவனும் ஏதோ ஒரு கவுண்டர் ஏதோ போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த கோவத்துல தான் ஏதோ ஒண்ணு அவன் பேசியிருக்கான் போல. ஏதோ ஒண்ணு ஏன்னா அப்பதான் சத்யா ப்ரோ கூட ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஆ எஜுகேட்டடா இல்லையா ஏதோ சம்திங் அவரும் அந்த மாரி சொன்னாரு. ஸோ அந்த மாரி தான் இவனும் ஏதோ பேசியிருக்கான் போல அப்படின்னு நான் நெனச்சு தான் அவனுக்கு நான் இத சொல்லலாம்னு நெனச்சேன். டக்குன்னு அப்படி யாரையுமே பார்த்து கேரக்டரா அசாசினேட் பண்ணி சொல்லாத அப்படின்ற மாரி அது அப்படிதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். பட் இருந்தாலும் அது என்ன அவன் இப்படி சொல்லிட்டான்றது கொஞ்சம் அஃபெக்டிங்கா தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டா நான் நல்லா பாண்டிங்கா தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அத ஓகே. விட்டுட்டேன் அத. ஓகே. ஏன்னா அவன் அத சூப்பர். அவ்ளோ நெறைய வாட்டி சாரியும் கேட்டு அவனும் கில்ட்டா ஃபீல் பண்ணேன் அப்படி சொன்னான். ஸோ நான் அது சில்லா எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் அது. ஏன்னா அவன் ஏதோ கிரேட், கோவத்துல ஏதோ கிரேட். பேசிட்டான்றபோது எதுவும் நம்ம சொல்ல முடியாது. சூப்பர். இந்த நல்ல மனசுக்காக தான் உங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு குடுத்து ரன்னர் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் இங்க நெறைய தேங்க் பேர் யூ. உங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் வந்து முன்னாடியே வந்து அபி சிஸ்டர் சொன்ன மாரி நெறைய அடி வாங்கியிருக்காங்க. நெறைய பிஆர்ங்கிற வார்த்தைகள வந்து நெறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஃபேண்டம் உங்கள உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு எதிரா. அது எல்லாத்தையும் கடந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க கோவா கேங்ல இருந்த அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் வந்து உங்களையுமே உங்கள ஜாக்லின எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணி நான் ஒரு சில ட்வீட்ஸ் போட்டிருந்தேன். ட்ரஸ்ட் மீ ஓகே. என்ன வந்து ஒருத்தர் கூட கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஏன் ப்ரோ நீங்க வந்து சௌந்தர்யாவை பத்தி இந்த மாதிரி பேசுறீங்க அபியூஸ் பண்ணதே இல்லைங்க. உங்க ஃபேண்டம்ல இருக்கக்கூடிய யாருமே நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறேன்னு தெரியும். என்ன அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர். ஆனா ஒருத்தர் கூட வந்து அபியூஸ் பண்ணியோ நீ எப்படி சௌந்தர்யாவை பத்தி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினதே இல்லை. அதை வந்து நான் ரொம்ப பெருமையா உங்களுக்கு முன்னாடி உங்க ஃபேண்டம் கிட்ட சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த ஹோஸ்ட் அண்ட் கோஹோஸ்டுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் சௌந்தர்யா நீங்க வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். நீங்க ஒரு சில விஷயங்கள் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இல்ல, இல்ல சொல்லிடுறேன். ஒண்ணும் இதுவும் நான் பிரச்சனை போட்ட சொல்லுங்க. ட்வீட் தான். ஆ. அதாவது நீங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். நீங்க வந்து எல்லா ரியாக்ஷன்ஸும் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க வந்து சிரிச்சா வெளியில இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. நீங்க அழுதா ஒரு சில பேர் அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராமா குயின்னு சொல்லிடுவாங்க. ஆ. நடிக்கிறாப்பா வந்து அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க அழுதீங்கன்னா உண்மையிலேயே ஃபீல் பண்றாங்க. மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா சௌந்தர்யா அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க குழந்தைத்தனமா முகத்தை வச்சுப்பீங்க. சோ பன்முகத்தன்மை உங்களுக்கு இருக்கு. சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய வரம்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து தேங்க்யூ சில்வர் ஸோ மச். ஸ்கிரீன்ல ஒரு மிகப்பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி நான் பெருசா வாழ்த்துறேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. மீன்ஸ் a lot. தேங்க்யூ. தேங்க்யூ சௌந்தர்யா. ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். தேங்க்யூ. நான் கீழே இருக்கிறேன். ஹாய் சௌந்தர்யா.